சுவாமி கோவில்ல கைங்கரியம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்ரீமான் அண்ணா ஸ்ரீமான் ராமநாத தீட்சிதர் சுவாமி, வேத பிரம்ம ஸ்ரீ ராமநாத தீட்சிதர் சுவாமி, அதை தொடர்ந்து நம்ம சைவாகம வித்வான் ஸ்ரீமான் கார்த்திக் சர்மா அவர்களும் விசேஷமாக இந்த கும்பாபிஷேகத்தை நமக்கு பரம பூஜரான ஸ்ரீமதி விஜயலட்சுமி நாச்சியார் ராமாவதாசருடைய திருக்குமாரர்களும் அவர் குடும்பஸ்தர்களும் கோலார் தங்க வயல் மாரிகுப்பம் ஆர் டி பிளாக் ஸ்மித் சாலை ஸ்ரீ முனேஸ்வரன் திருக்கோவிலில் ஒரு பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாரம்பரிய அபிஷேகம், பூஜை, யாகம் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் ஆகியவை இடம்பெற்றன. தமிழ்நாடு பாஜக ஊடக மாநில தலைவர் திரு ரங்கநாயகலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோலார் தங்க வயல் மற்றும் அதைச் சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட ஆன்மீக நிகழ்விற்கு முக்கியத்துவம் அளித்தார். பிராணத்தியாகம் பண்ணிட்ட பிறகு சுவாமி அகோர ருத்ரனா தபஸ் விலக்தி ரூபமா தபஸ் பண்ணும் பொழுது முனிங்களுக்கெல்லாம் அதிபதி, கோட்டிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன், கோட்டீஸ்வரன், வேங்கடத்தை ஹரக்கூடிய வெங்கடேஸ்வரன், ஞானத்திற்கு அதிபதி ஞானேஸ்வரன், போகத்துக்கு அதிபதி போகேஸ்வரன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதிபதியா ஈஸ்வரன் என்ன அதிபதின்னு அர்த்தம். அதனால முனிங்களுக்கெல்லாம் பெரிய முனி என் பேரு ரங்கநாயகலு, தமிழக பாஜகவுடைய ஊடகப் பிரிவுடைய மாநில தலைவர். பொதுவா ஒரு மகம் சொல்லுவாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க எல்லாமே தெரியும். அது அதுக்கு ஈடான ஒரு விஷயம் இந்த கும்பாபிஷேகம். பொதுவாகவே ஒரு கும்பாபிஷேகத்தில் நம்ம பங்கேற்கணுன்றதுக்கு நம்மளுக்கு பிராப்தம் இருக்கணும். அந்த பிராப்தம் இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியும். ஏனென்று சொன்னால், ஒரு கும்பாபிஷேகத்தில் நாம் பங்கேற்பதற்கு இந்த அளவுக்கு என்றால், ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துவது சாதாரண விஷயம் இல்லை. நாங்க சென்னையில தமிழ்நாட்டில் 2வது பெரிய கோயில் நாங்க கட்டியிருக்கோம், சரஸ்வதி தேவி கோயில். அது பெரிய பாலத்துல எங்க அண்ணா கட்டிருக்காங்க. நாங்க ரொம்ப பெரிய கோயில் அது. அந்த கோயில் கட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் எனக்கு. அதனால இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டணும்னு சார் சொல்லி பண்ணிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் முனீஸ்வரனை பத்தி தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்ல கேளுங்க. எப்பவுமே நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாது நம்ம நினைக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர். அது உணர்ந்து நம் தலைவர் இந்த கோயில கட்டிருக்காரு. சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நம்ம தொடங்கினால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை என்பது மிகவும் சிறப்பாக செழிப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்க எல்லாருக்கும் சென்னை வந்திருப்பீங்க, எல்லாருமே வந்திருப்பீங்க. சென்னையில சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அது பக்கத்துல பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயில் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சண்டே மத்தியானம் 12 மணிக்கு குறைஞ்சது 2000 பேர் வருவாங்க. குறைஞ்சது நான் சொல்றேன், விசேஷமாக 5000 பேர் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நம்மளுடைய தீமை, அதெல்லாம் அகற்றணும்னா முனீஸ்வரருடைய அருள் தேவை. அதே விதமா ஒருத்தர் புது வண்டி வாங்கினாலும் சரி, அதே விதமா குழந்தை பிறந்தாலும் சரி, இல்ல குருப்பிரவேசம் ஆனாலும் சரி, அந்த கோயிலுக்கு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை வீட்டுல போய் வைப்பாங்க. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த இந்த கோயில் இன்னும் மேல்மேல் வளரணும். குறிப்பாக நான் ஊடகத்தில் இருக்கிறதுனால சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா என்னால முடிஞ்சவரை எல்லா டிவி சேனல்ஸ்ல என்னால முடிஞ்சவரை நான் போடுறேன். அதே விதமா சோசியல் மீடியாவும் நல்லா பண்ணலாம். ஏன்னா இது இந்த மாதிரி கோயில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எல்லாருமே வருவாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பாருங்க. நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மொழியும் மதமும் அதுவும் பார்க்காம ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்பவுமே முன்னிறுத்தி செய்வாரு. இப்ப அந்த அளவுக்கு இந்த கோயில் நம்ம எடுத்து சென்றா கண்டிப்பா நாளைக்கு ஃபியூச்சர்ல இதே இடத்துக்கு மத்திய அமைச்சர்கள் வரலாம், முதலமைச்சரும் வரலாம். அதே விதமா
ஏன் நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பிரதானி கூட வரலாம், சொல்ல முடியாது. இது வந்து நம்ம நினைக்கிறது இல்ல, முனீஸ்வரரா வரவேற்கிறது தான்.